இன்றைக்கி வந்து வழக்கம் போல் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற ஜீவனுக்கு எல்லாத்துக்கும் ஈவினிங் ஃபுட் ஃபீட் பண்ண வந்தோம். வந்துட்டு இன்னும் அந்த குஞ்சு பொரிச்சிருக்குன்னு சொன்னோன்னா அது வந்து ஒரு இது காமிக்கேன். இப்போ உள்ளே போய் காமிக்கேன். வந்து பொரியலில் தான் போட்டிருக்கோம். பொரியலில் இப்போ பொரியலில் போட்டு திருப்பி உள்ளே போய் மறுபடியும் கம்பம்புல் எடுத்து அது கொஞ்சம் போடணும். ரெண்டுத்தையும் அப்படி மிக்ஸ் பண்ணி போடணும். அப்படின்னா தான் எப்போ போட்டாலும் ரெண்டுத்தையும் தின்னு பழகும். அப்படியே ரெண்டு சண்டை போட்டு தின்னுட்டுருக்காங்க கோழியும் புறாவும். நான் வந்து கோழிக்கு வந்து இப்போ புறா வந்து கோழிக்கு வந்து அந்த கம்பமுள்ளும் அந்த பொரியல்லையும் போட்டதுனால அரிசி போட்டால் திங்க மாட்டேங்கிங்க. எப்படின்னா இப்போ சிக்கன் பீஸே அப்படி தின்னு பழகிட்டு அப்படியே சோறு திங்கன்னா சாம்பார் திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும்னா அது மாதிரி பொரியலில் இதெல்லாம் போட்டோன்னா இப்போ அரிசி போட்டால் வாயை மட்டும் வச்சுட்டு போகுது, திங்க மாட்டேங்குது. இப்போ வந்து நான் உள்ளே போய் காமிக்கேன், இருங்கவா. வேறு நம்ம சின்ராஸ்க்கும் நேசமணியம்மாளுக்கும் கொஞ்சம் பொட்டலி போட்டோன்னா அவங்க வாட்டி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் தின்னுட்டுருப்பாங்க. வேறு இன்றைக்கி காலையில் வந்து நம்ம இங்கே இதில் வச்சுருந்தோமா, இதிலேருந்து எடுத்து இந்த இருக்கா கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். ஆனால் தெரியுதா, கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன்னா இந்த தெரியுதா, இந்த கேப்பு வேறு அங்கங்கே கேப் இருக்குது. அந்த கேப் வழி இருந்தாலும் கீழே இந்த வலைலாம் போட்டிருக்கு தெரியுதா. ஆனாலும் அந்த கேப்பெல்லாம் தாண்டி குஞ்சு எங்கே கிடக்கு பாருங்கள், இருங்க காமிக்க, ஜூம் பண்ணி காமிக்க, தெரியுதா, அங்கே இருக்குதாங்க 3 பேருமே கீழே விட்டாங்க. இப்போ வந்து அவங்கள பிடிக்கணும், பிடிச்சி மறுபடியும் இவள்கிட்ட கொடுக்கணும். இதாக இருக்கா தெரியுதா, இப்போ அவங்கள பிடிக்கணும். வெயிட் பண்ணுங்க, நான் பிடிச்சி காமிக்க. 3 கொஞ்சமே பிடிச்சாச்சு. பிடிக்க நிறைய அங்கங்கே காயம்லாம் வந்துச்சு, அது நான் காமிக்கேன். வேறு இந்த 3 பேர்த்துக்கும் ஒரு நேம் சொல்லுங்கள். ஒரு நேம் இல்லை 3 நேம் சொல்லுங்கள். அதோட அம்மா கிட்டே போய் ஒப்படைச்சாச்சு. ஓகே, இதோட அப்டேட் நாளைக்கு தரேன்.